அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வாழை பயிரிடுறோம். என்ன பயிரிடலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாழையை பொறுத்தளவில் நமக்கு 10 மாத வாழைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வாழைக்கெல்லாம் இப்போ பொதுவாக டிசம்பர் மாதங்களில் ஒரு சில வாழைக்கு விலை கிடைக்கிறதில்ல. எதுக்கு? இந்த பச்சை நாடன் மாதிரியான வாழைக்கு விலை கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் முப்பட்டை வாழை, பூவன் வாழை இதுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்குதுங்க. அப்போ பிப்ரவரி மாதத்தை அடிப்படையாக வச்சு எதெல்லாம் 10 மாத வாழையோ அதெல்லாம் பயிரிடலாம். அது ஒன்று டிசம்பரில் அது விளைச்சலுக்கு வந்தாலோ அல்லது ஜனவரியில் வந்தாலோ உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதற்கான விதை தேர்வு ரொம்ப முக்கியங்க. கட்டைகள் கிடைக்கிறது அல்லது எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வியாபாரிகிட்ட கேட்டுக்கோங்க. அந்த வியாபாரி என்ன சொல்கிறாரு, இந்த மாதங்களில் நமக்கு விலை கிடைக்கும்னு சொன்னான்னா அந்த ரகத்தை போடுங்க. அதோட கட்டைகளோ அல்லது அதோடைய திசுவாழை கன்றுகளையோ நீங்கள் போட பாருங்கள். அப்படி பண்ணுறப்ப அந்த கட்டைகளில் நீங்கள் நடும்போதே நல்ல பூஞ்சை தொற்றுக்கள் இல்லாமல் இருக்க பூஞ்சை கொல்லியில் நனைச்சி, உதாரணத்துக்கு ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் 1/2 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி அந்த திரவத்தில் அந்த கட்டைகளை நனைச்சி ஒரு 10 நிமிஷமாக இருக்க வச்சு நடணும். அப்படி நடும்போது பின்னாடி உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கும். எந்த நோய் இல்லாமல் பின்னாடி தொல்லை கொடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி நடவு செஞ்சதுக்கப்புறம் நடவு குழிக்குள்ளே கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு ஒரு 1/4 கிலோ போடலாம். அதே மாதிரி மக்கின சாணம் இருக்குன்னா 1 கிலோ போடலாம். சாணம் பிடிக்கலைங்க அப்படின்னா மண்புழு உரம் 1/2 கிலோ போடலாம். வேப்ப முன்னாக்கு மண்புழு உரம் இதை மட்டும் போட்டுக்கிட்டோம்னாலே இந்த குழி நல்லாயிருக்கும். இந்த அமைப்பில் நம்ம முறையான வளர்ச்சிக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல இடுபொருள்கள் இத்தனை நாள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடுபொருள்களெல்லாம் பூமியில் கொடுக்க அதோடைய வேர் வளர்ச்சியும் பயிர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஆரம்பத்திலே கவனிங்க, எந்தெந்த மரங்கள்லாம் சரியில்லையோ அந்த மரத்துக்கெல்லாம் எது சரியாக வளரலையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கு சிறப்பான கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு தெரியும், வாழைக்கு மண் பொதுவாக ஈரமாக இருக்கணும். மண்ணில் ஒரு நோய் கிருமி இருந்தால் அந்த நோய் கிருமி அந்த ஈரத்தின் வழியாகவே நகரும், நிலம் ஃபுல்லாக பரவும், நமக்கு தொல்லை கொடுக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய கட்டைகள்னு பார்த்து ஆரம்பத்திலே அதை சரி பண்ணணும். நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருந்தாலும் அதானுங்க. நிறைய பேர் என்ன கேட்டீங்க, உங்கள் வீட்டில் துவைக்கிற தண்ணி கழிவு தண்ணியை அதில் விட்டால் தென்னை மரமும் வரமாட்டேங்குது, வாழையும் வராதுங்க. சோப்பு தண்ணி, சோப்புங்கிறது முந்தி காலத்தில் இருந்த சோப்பு வேறங்க, இப்போ இருக்கிறது வேறங்க. சோப்புங்கிறது நம்ம துணி வெள்ளையாகணுங்கிற எண்ணத்தோட நிறைய வேதிப்பொருள்கள் கெமிக்கல் கலக்கப்பட்ட பொருளுங்க. அது சற்று அளவு அதிகமாக அது நம்ம மண்ணில் சேரும்போது வேரெல்லாம் வெந்து போய் வளராதுங்க. செய்யக்கூடாது, தயவுசெய்து செய்யாதீங்க. அதை வேறு பக்கம் வளைச்சி விடுங்க. தென்னை மரம் செத்து போயிடும். அதானே காட்டினீங்க நேற்று போன வாரத்தில், அதெல்லாம் இறந்து போயிடும். கவனமாக இருங்க, அதை செய்யக்கூடாது. வடிகட்டி அதை வேறு மாதிரி கொண்டு போங்க. நல்ல தண்ணீர் மட்டும் கொடுக்க பாருங்கள். அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகால பாதுகாப்பு முறைகள் வேப்ப புண்ணாக்கு இருந்தால் போட்டுக்கிட்டே வரலாம். மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வேப்ப புண்ணாக்கு போடலாம். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ் அல்லது கடைகளில் இந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் இருக்கும். 1 கிலோ 100 ரூபா. நான் ஏன் இந்த விலையை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, அது 1 கிலோ வெறும் 100 ரூபாங்க. பாண்டிச்சேரியில் அன்றைக்கி நம்ம விவசாயி பேசினார் பார்த்தீங்களா, 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு. 100 ரூபாய்ங்க, 450 ரூபாய்ங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், 200 லிட்டரில் 2 கிலோ கலங்குங்கிறேன். அப்போ இதுவே 900 ரூபா. 1000 மரம்னா 5 தடவை அப்படின்னா 5000 ரூபா செலவழித்து ஒரு பொருள் போடுவாங்க. தயவுசெய்து
உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் நம்பர் தரேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. விலை 100 ரூபா தான். அந்த மாதிரி மனசோட வாங்கி அந்த பயிரை பண்ண பாருங்கள். வாழையில் நோய் தாக்கத்தை சரி பண்ணாலே விளைச்சல் அதிகமாகிடும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதை மனசில் வச்சுக்கோங்க.